இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 4:26. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். சமாரியா நாட்டு பெண் கூட தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பெண் உத்தமி இல்லை, 5 ஆண்களோடு வாழ்ந்த பெண். இந்த பெண்கிட்ட இயேசு சாமி பேசுகிறத பார்த்த சீஷர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா யூதா மனிதர்கள் சமாரியா நாட்டில் உள்ள மனிதர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதுலேயும் இந்த பெண் உத்தமியும் இல்லை. அப்போ தேவன் சமாரியா நாட்டில் ஒதுக்கப்பட்ட பாவம் செய்கிற இந்த பெண்ணை தான் முதல்ல தேர்ந்தெடுத்து எழுப்புதலை உண்டு பண்ணினார். மனிதர்கள் பாவிகளை ஒதுக்கினாலும் தேவன் பாவிகளை ஒதுக்குறதில்ல. தேவன் பாவிகளை தேர்ந்தெடுத்து நல்ல மனிதர்களாக மாற்றிடுறாரு. இந்த மனம் திரும்பின மனிதர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்தோடு வாழும்போது நாம் அவங்களுடைய பழைய வாழ்க்கையை வச்சு அடையாளப்படுத்தக்கூடாது, குறையாக பேசக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது. இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவங்களை நம்ம தாழ்மைப்படுத்தும் போது அவங்க செஞ்சதை விட பெரிய பாவத்தை நாம் செய்கிறோம்னு அர்த்தமாகிரும். அப்போ தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை நாமளும் ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்.